ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரொம்ப நாள் வந்து மிஸ் பண்ணிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, வாக்வாதினி அப்படிங்கிற ஒரு தேவியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னா, அதாவது வந்து உங்களுக்கு பேச்சு தடை, உங்களுக்கு வந்து தயக்கம், உங்களுக்கு திக்குது பேச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த தேவி வந்து சிறப்பாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க, நான் வந்துட்டு ஏதாவது வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் வந்து இடத்துல அதிகமாக தேவைப்படுதோ அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பயம் இருக்குது, எனக்கு வந்து நான் ரொம்ப ஷையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த தேவியோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேச்சு தடை போகும், உங்களுக்கு வந்து தயக்கங்கள் விலகும், நீங்கள் வந்து திக்காது, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களால் மனசில் நினச்சது வெளிப்படையாக பேச முடியும், உங்களுக்கு அந்த பேச்சில் வந்து ஒரு துணிவு, ஒரு வாய்ஸில் ஒரு பவர், ஒரு கரேஜ் இருக்கும். இதைத்தான் வந்து வாக்வாதினி தேவி குறிக்கிறாங்க. வாக்வாதினிங்கிறது யாருன்னா, உங்கள் வாக்கு, அதாவது உங்கள் சொல், உங்கள் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாக்கில் நிற்கக்கூடிய தெய்வத்தை தான் வந்து வாக்வாதினிம்பாங்க. சரஸ்வதியை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க, சரஸ்வதி கூட வாக்வாதினிம்பாங்க. ஸோ சரஸ்வதியை பற்றியும் இல்லை வாக்வாதினிங்கிற ஆங்கிள்லேயே நீங்கள் பார்க்கலாம். வாக்வாதினிங்கிறது யாருன்னா, நம்ம மாதங்கி அம்மாவோட ஒன் ஆஃப் த அம்சம். இவங்க வந்து ஸ்பீச்சை குறிப்பாங்க. உங்களுடைய சொல்லுக்கான பவர், உங்கள் சொல் வந்து மற்றவங்களை வந்து ஆக்கர்ஷிக்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க. வாக்வாதினிக்கு 2 டைமென்ஷன் இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒன்று, அவங்க உங்கள் சொல்லுக்கு பவர் தருவாங்க. அந்த பவர் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து வசீகரமாவாங்க. எப்படின்னா வந்து, அவங்க கிட்ட என்ன இருக்கோ தெரியாது, அவங்க பேச்சுக்கு உங்களையும் மீறி ஒரு மயக்கம் வரும். இல்லைன்னா அவங்களோட பேச்சை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வந்து விரும்பி கேட்பீங்க. அந்த தன்மையை வந்து வாக்வாதினி உங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது மாதங்கியோட இந்த அம்சம் 2 எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் சொல்லில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பவர் இருக்கும். இது 2வது டைமென்ஷன். ஏன்னா உங்கள் சொல்லில் தெளிவும் பவரும் இல்லைன்னா இன்னொருத்தங்க அதுக்கு வந்து ஆட்பட மாட்டாங்க. கரெக்டா? அப்போது உங்கள் சொல்லுக்கு ஒரு தெளிவும் அந்த ஒரு ஆட்படுத்தக்கூடிய தன்மை, மற்றவங்களை போய் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அந்த வாக்வாதினி கை கொடுப்பாங்க. ஸோ அந்த வாக்வாதினி அம்மாவோட அனுகிரகம் பெறது மூலமாக உங்களுக்கு சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கும், அதில் ஒரு தெளிவு இருக்கும், அதே சமயத்தில் மற்றவங்களை ஆக்கர்ஷிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கும். இதுக்கு மேலே என்னென்னா, உங்களுக்கு இந்த பேச்சு தடை, நான் வந்துட்டு ரொம்ப ஷையாக இருக்கிறேன், நான் வந்து என்னால் நினச்ச மாதிரி என்னை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியறதில்ல, எனக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருக்குது, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது என் தொண்டையை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து என் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வாக்வாதினி தேவியோ